Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பிரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட்டை வச்சு எப்படி கொத்து பரோட்டா கிடையாது, கொத்து பிரெட் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். கொத்துனாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பரோட்டா தான் ஞாபகம் வரும். ஸோ இது வந்து பிரெட்டை வச்சு எப்படி நம்ம அதை ஆப்ஷனலாக வந்து பண்ணலாம் அப்படின்றது தான். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப வேலையும் உங்களுக்கு இருக்காது. என்ன பிரேக்ஃபாஸ்ட்டோ ஒரு டின்னரோ ஏதாவது ஒன்று செய்யணுன்ற மாதிரி ஒரு திங்கிங்லேயே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரெசிபி நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும், அது ஒரு ஸ்வீட்டும் கொடுக்கும், ஒரு க்ரன்ச்சி, அந்த ஆனியன்லாம் சேர்ந்து ஒரு க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரெட்டு வந்து நமக்கு தேவையான அளவு தான் நம்ம போட்டுக்கணும். இதை நல்லா வந்து கரண்டி வச்சு கிளற முடியுமான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டம்ளர் யூஸ் பண்ணிக்கலாம். டம்ளர் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன், ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ண முடியுது. இப்போ வந்து டொமேட்டோ அண்ட் சில்லி சேர்ந்த ஒரு சாஸ் வந்து நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இது போட்டுக்கலாம், இல்லைன்னா காரசாரமாக வேணும்னா நீங்கள் வந்து சில்லி பவுடர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.